இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 24/2/2026 செவ்வாய்க்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 12ஆம் நாள். இந்த செவ்வாயினாலே பூமியை விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தா தாராளமா செய்யலாம். தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய நாளிலே சப்தமி அப்படிங்கிற திதி காலையில ஒரு 7:49 வரைக்கும் இருக்கும். பின்பு அஷ்டமி திதி வந்துடும். அதுபோல கார்த்திகை நட்சத்திரம் மாலை 3:47 வரைக்கும் இருக்கும். பின்பு ரோகிணி நட்சத்திரம் வந்துவிடும். இதுல ரெண்டுமே விசேஷம். இன்னைக்கு இந்த சப்தமி திதி முடித்து அஷ்டமி திதி வருவதனாலே துர்காஷ்டமியாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வதும், ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் வந்துருச்சுன்னா அவசியம் இன்னைக்கு மின் பொருட்கள், இந்த பல்பு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வீட்டுல எதனா மாட்டி வைக்கிறதெல்லாம் பண்றதா இன்னைக்கு பண்ணினீங்கன்னா இன்னையில ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தார்மீக கடமையாக மாற்றிவிடும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் கொடுத்து விடுது. அவாமகம்னு சொல்லி போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு நாள்ல 3 திதி நட்சத்திரம் இல்ல யோகம் வந்துருச்சுன்னா அது பேரு அபாமகம்னு பேரு. அப்ப அன்னைக்கு சுப காரியங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதனால சுப காரியங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இண்டிகேஷனும் உண்டு. காலையில 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரங்கள் இருக்கிறது. ராகு காலமானது 3:04 இருக்கு. யமகண்டமானது 9:10 இருக்கு. குளிகை நேரமானது 12:01 இருக்கு. சூரியனின் உதய நேரம் 6:31. இன்றைய நாள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறது. பின்பு ரோகிணிக்கு போறார். சித்திரை சுவாதி என்கிற துலா ராசிக்குள்ளாரையும் நமக்கு இன்னைக்கு கன்னி ராசின்னு கொஞ்சம் ஸ்பெச்சத்திலையும் இது இருக்கும், சந்திராஷ்டிரம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பக்தியுடன் இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திற்குடன் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். மறைதல் அப்படிங்கிறது இல்லாம உச்சம் அப்படிங்கிற தன்மையில இருப்பதனாலே நீங்க எவ்வளவு தூரம் மனசை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறீங்களோ, எப்படி ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும்? பக்தியின் மூலியமாக தான் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும். அதனால கொஞ்சம் ஜபங்கள் செய்வது, கோவில்களுக்கு செல்வது, அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் துர்காஷ்டமி இதெல்லாம் இருக்கிறதுனால அவசியம் காளி, துர்கை இவர்களை போய் வழிபடுவது, அதேபோல் முருகனை வழிபடுவது, இரத்த பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சிவப்பு கலர் பூக்களை எடுத்துக்கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுத்து வழிபாடுகளை செய்ய இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு நீங்க உத்தர குத்திக்கலாம். அதனால நீங்க இன்னைக்கு வெற்றிகளையும் வியாபார தந்திரங்களையும் நல்ல விஷயங்களையும் இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்கள். 4 நாளிலிருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வாழ்க வளத்துடன்.